தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இறுதிக்கட்ட பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது எல்லா தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பிரச்சார முடிவில் பரபரப்பாக இருந்தாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் அப்படிங்கிறதுனால எல்லா பேரும் பயமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் விருதுநகர் தொகுதியில கேப்டனுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவங்களுடைய அம்மா பிரேமலதா விஜயகாந்தோடு சேர்ந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பகுன்றம் தொகுதியில் நடந்துச்சு. திருப்பகுன்றம் தொகுதியில் என்னன்னாக்க அவங்க முருகர் பெருமானுடைய வாசல் வரைக்கும் அந்த இடத்துல இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடிச்சாங்க. அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு பலரை வியக்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வச்சிருக்கு. என்னன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தா, நாங்க பிழைக்க வரல, உழைக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தை இன்னைக்கு பேசு போல அமைஞ்சிருச்சு. இந்த வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், பிரச்சாரத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஆனால் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் இதே மாதிரி வீடியோக்களை உங்களுக்கு திரும்ப திரும்ப தர முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிரச்சாரம் சூடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேர்தல் வாக்களிப்பது நமது உரிமை. வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவது முட்டாள்தான். இன்னைக்கு பார்த்து நிறைய பேர் தேர்தலில் நான் ஓட்டு போடல, எனக்கு எந்த கட்சியும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. அவங்கள ஒரு மாதிரி ஒரு முட்டாள் இந்தியாவில் யாரும் கிடையாது. அதே பணத்திற்காக வாக்களிக்கிறேன், பணம் கொடுத்தாங்க அந்த கட்சிக்காக வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறவ சுயநலவாதி. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு மனிதனாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த வாக்காளருக்கு நீங்கள் வாக்களிங்கள். வாக்களிப்பது என்பது உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுத்தறாங்க. ஒரு மனிதனுக்கு உன்னுடைய தலையெழுத்தை நீயே எழுது அப்படின்ட்டா நம்ம என்ன செய்வோம்? ஒரு கடவுள் வராரு, கடவுள் ஒரு வரம் கொடுக்குறாரு. வரம் கொடுத்தா உனக்கு என்ன வேண்டாம் கேளு அப்படிங்கிறாரு. அப்போ நாம் என்னென்ன கேட்போம்? நம்மளுடைய கஷ்டங்களை ஃபுல்லாக சொல்லி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வரம் கடவுள்கிட்ட கேட்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்திய அரசு உங்கள்கிட்ட வரம் கொடுக்குறாங்க. என்ன வரன்னா, இங்கே இருக்கிற வேட்பாளர்கள் உங்களுக்கு யார் நல்ல வேட்பாளர்கள், இந்த சரியான வேட்பாளர்கள், உங்களுக்கு யார் சேவை செய்வாங்க, உங்களுக்கு யாருக்கு நல்லது செய்வாங்க, அந்த வேட்பாளர் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர் மேலே எம்பியாக வருவார். அவர் உங்களுக்கான திட்டங்களும் உங்களுக்கான சேவை செய்வார் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லுது. ஆனால் இங்கே மக்கள் அந்த வரத்தை சரியான முறையில் கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கட்சி அரசியல் தன்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லி பல பேர் சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுக்காமல் போயிடறாங்க. இது தேர்ந்தெடுக்காத காரணம் என்னன்னா, சரியான முறையில் வாக்களிக்காதவர்கள் ஒரு குற்றம். ஏன்னா இன்னைக்கு கட்சிக்காரங்களும் சரி மற்றவங்களும் சரி அவங்க மட்டும் வாக்களிக்கும் போது அவங்களுக்கான வேட்பாளர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மற்றவங்க வாக்களிக்காதவனால சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அதனால நீங்கள் வாக்களிங்கள். எல்லோரும் வாக்களிப்பது நமது உரிமை, நமது கடமையும். இன்னைக்கு 60% தான் வாக்களிப்பு நடந்துச்சு, 70% தான் வாக்களிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் தமிழகத்தில் நடந்துருக்கு. அது 100 ஆகணும். 100 ஆனால் தான் நம்ம இந்தியா ஒரு வல்லரசை நோக்கி போகும், வல்லரசு ஆக முடியும். ஏன்னா மக்கள் ஃபுல்லாக அப்போ தான் ஒரு பொறுப்புக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 100% வாக்களிக்கிறாங்க மக்கள் அப்படின்னாலே மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் நடைபெறும். அது நம்ம தமிழகத்திலேருந்து ஆரம்பிக்கிட்டேன். நம்ம தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர் எல்லோரும் 100% வாக்களிங்கள். அப்படி வாக்களிச்சிட்டாலே போதும், அடுத்த மாநிலம், அடுத்து கேரளா, அடுத்து கர்நாடகான்னு சொல்லி இந்தியா முழுவதும் 100% வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கும் போது சரியான ஒரு தலைவர்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாக்களிப்பது நமது உரிமையும் கடமையும். இன்னைக்கு தேமுக கட்சியை சேர்ந்த விஜயகாந்தோடைய மகன் பிரச்சாரத்துக்கு போறாரு. கடந்த 21 நாளாக பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்காரு. அப்படி பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்கிற அவர் நிறைவு நாளாக திருப்பங்குன்றம் தொகுதியில் நிறைவு விழா நடத்துகிறாங்க. அது என்னன்னாக்க, அங்கே இருக்கிற முருகன் கோயில் அறுபடை வீடுகளில் ஒரு வீடான திருப்பங்குன்றத்தில் அவருடைய வாசலை முடிக்கிறாங்க. அந்த வாசலை முடிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயகாந்துடைய மனைவி விஜய் பிரபாகரனுடைய அம்மாவான பிரேமலதா விஜயகாந்த் வேல் பரிசீலிக்கிறாங்க. யாருக்கு? விஜய் பிரபாகரனுக்கு வேல் கொடுக்குறாங்க. அந்த வேல் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பராசக்தி முருகனுக்கு வேல் கொடுக்கறது போல நான் விஜய் பிரபாகரனுக்கு வேல் கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாரு. வெற்றி கண்டு வர அப்படிங்கிறாரு. இது எங்கன்னா திருச்செந்தூரில்
நரகாசுரருக்கு அவனை வந்து வதம் செய்யறதுக்காக வந்து முருகனுக்கு வந்து பராசக்தி வந்து வேல் கொடுத்துறாங்க. அந்த வேலை வச்சு தான் அங்கே இருந்த நரகாசுரனை அழிச்சாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூரில் வந்து சூரசம்காரம் வந்து நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் வருஷம். அதே மாதிரி நீ வந்து வெற்றி கண்டு வா, அசுரர்களை அழித்துட்டு வெற்றி கண்டுவான்னு சொல்லி அவங்க வேலுவை பரிசீலிக்கிறாங்க. அப்போ வந்து விஜய பிரபாகரன் வந்து பேச ஆரம்பிக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து இங்கே பிழைக்க வரவல்ல, உழைக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இதுதான் வந்து ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு. ஒரு அரசியல் ஒரு கட்சி ஒரு தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா யாருமே வந்து அங்கே வந்து பிழைக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வரல. எல்லாரும் வந்து மக்களுக்கு தொண்டு புரியணும், உழைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பொது சேவை அப்படிங்கிற ஒரு உள்ள வராங்க. அரசியல் என்பது வந்து ஒரு சேவை தான். அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த அதை தான் அவர் சொல்றாரு, நாங்கள் வந்து இங்கே வந்து பிழைக்க வரல, உழைக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது என்னன்னா மற்ற வேட்பாளர்களையும் வந்து திண்டாட வச்சிருக்கோம்னு சொல்லலாம். மற்ற தமிழகத்தில் இருக்கிற வேட்பாளர்களில் இந்த வார்த்தைகள் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா வேட்பாளருக்கு வந்து பொருந்தும். இது வந்து நாங்கள் வந்து பிழைக்க வரல, இதில் வந்து சம்பாதிக்க வரல, இந்த வேட்பாளர் நின்று அதில் கிடைக்கிற கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி அதில் வந்து நாங்கள் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. நாங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு சரியான வார்த்தை இங்கே வந்து விஜயபிரபாகரன் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு வந்து சாட்டை அடின்னு சொல்லலாம், சவுக்கடின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் எனக்கு பிழைப்பு அப்படின்ற மாதிரி சில பேர் பண்ணிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக சாட்டை அடி மாதிரி இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து வெற்றி பெற்று இங்கே வந்து எம்பி ஆகிட்டா வந்து நாங்கள் அரசு கொடுக்குற நிதியை மட்டும் வந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய சொந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்காக செலவழிப்போம், மக்களுக்காக திட்டங்கள் கொடுப்போம், மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவையை செய்வோம் அப்படின்னு சொல்லி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வந்து எந்த வேட்பாளரும் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாத, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வேட்பாளர்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இதை செய்வோம், உங்களுக்கு அதை செய்வோம், இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வருவோம், உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் நிதி, அதாவது அரசு கொடுக்குற நிதியை தாண்டி எங்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நாங்கள் உங்களை செலவழிப்போம்னு யாருமே சொன்னதில்லை. இங்கே வந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் திமுகவை சேர்ந்த விஜயபிரபாகரன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியில் இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல அப்படிங்கிறதாங்களே தவிர அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் ஒருத்தர் ரூபா செலவழிப்போம் அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் இங்கே வந்து நெத்தியில் அடித்த மாதிரி விஜயபிரபாகரன் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாராட்டத்தக்க விஷயம் வந்து எல்லா வேட்பாளர்கிட்டையும் வரணும். எல்லா வேட்பாளர்கிட்டையும் வந்து எல்லா இடங்களும் இந்தியா முழுவதும் இருக்கிற வேட்பாளர்கிட்ட வரணும். தமிழகத்துலேருந்து தமிழகத்தில் இருக்கிற வேட்பாளர்கள் எல்லோரும் வந்து நாங்கள் அரசு கொடுக்குற நிதியை மட்டும் இல்லை, எங்ககிட்ட இருக்கிற, அதாவது எங்கிட்ட அதிக பணம் இருந்தால் அந்த பணத்தில் நாங்கள் நலத்திட்ட வழங்குவோம் அப்படின்ற ஒரு நல்ல மனப்பான்மை வந்துட்டாலே வந்து நம்மளுடைய நாடு வந்து வளர்ச்சி பாதைக்கு போக ஆரம்பிச்சிடும். நான் வந்து என்னுடைய தந்தை, அதாவது கேப்டன் பிரபாகரனுடைய வார்த்தைகளை வந்து மதிப்பேன். அவர் என்ன விஷயம் சொன்னாலும் சரி அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நான் செயல்படுவேன். அதே மாதிரி எனக்கு விருதுநகர் தொகுதியில் வந்து வாக்களித்து வெற்றி பெற செய்கிற மக்களுடைய வார்த்தைகளையும் என் தந்தையுடைய வார்த்தைகளை எப்படி மதிப்பனோ அதே மாதிரி வந்து இந்த தொகுதி மக்களுடைய வார்த்தைகளையும் நான் மதிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இன்னைக்கு வந்து பல மூத்த தலைவர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவங்க சொன்னது இல்லை. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இளைஞனா ஒரு அரசியலுக்கு ஒரு புதுமையாக மட்டுமில்ல புதியதாக வந்தாலும் ஒரு அழகான வார்த்தைகளை, மக்கள் நேசிக்கிறான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பாவுடைய வார்த்தைகளை எப்படி மதிப்பணும் அதே மாதிரி மக்களுடைய வார்த்தைகளை மதிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அழகான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அரசியலுக்கு மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வந்து இது வந்து கொண்டு செல்லும். அவருக்கு அடுத்து வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து வந்து பேச வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாணிக்தா அவர் வந்து இந்த தொகுதியில் வந்து இது வரைக்கும் எதுவுமே வந்து பண்ணல, அவருக்கு வந்து நீங்க ஓய்வு கொடுங்க. அதே மாதிரி வந்து விஜயபிரபாகரனுக்கு பார்த்தீங்களா, விஜயபிரபாகரனுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தா அந்த பையன் வந்து உங்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னாங்க. இதோட வந்து இறுதிக்கட்ட ஒரு பிரச்சாரம் வந்து திருப்பரங்குன்றத்தில் முடியுது. இந்த இறுதிக்கட்ட பிரச்சனைனால விருதுநகர் தொகுதியில் யார் வெல்ல போவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தர்மத்தின் தலைவன்
கேப்டன் விஜயகாந்தோடைய மகன் வந்து தர்மத்தை வெல்வதற்காக இங்கே வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற விஷயமும் சரி, அதே இது வந்து தொகுதி பக்கமே வராட்டினாலும் 3வது முறையாக நான் ஹேட்ரிக் வெற்றி பெறுவேன், எனக்கு கூட வந்து திமுக வந்து கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி மாணித்தா ஒரு வெற்றி பெறுவாரா, இல்லை தன்னுடைய கட்சியெல்லாம் கலைச்சிட்டு பிஜேபியில் போய் உட்காந்து அங்கே சீட்டு வாங்கி இந்த மக்களுக்காக நான் சேவை செய்ய போகிறேன் அப்படிங்கிற களத்தில் வந்திருக்கிற ராதிகா வெல்ல போகிறாரா, இல்லை இளைஞர் நான் ஒரு டாக்டராக இருந்துட்டு வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்கேன் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த கௌசிக் பாண்டி வந்து வெல்வாரா அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. இங்கே வந்து மக்கள் தலையெழுத்தை வந்து மக்களை எழுத வேண்டிய பொறுப்பில் இருக்காங்க. அந்த தலையெழுத்தை வந்து மக்கள் சரியாக எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து அடுத்து தேர்தல் எண்ணிக்கையின் போது தெரியும்.